தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சருக்கு சிங்கப்பூரில் தீவிர சிகிச்சை. திமுக முன்னாள் அமைச்சருக்கு சிங்கப்பூரில் தீவிர சிகிச்சை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் ஆமாவேலு. திமுக முன்னாள் அமைச்சர் ஆமாவேலு இவர் திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். திமுக ஆட்சியின் போது கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தவர். தமிழக சட்டமன்றத்தில் ஜோசப் விஜய் அவர்களை எதிர்த்து சில வார்த்தைகளை பேசினார். இதன் காரணமாக சட்டசபை கூட்டத்தொடர் நடவடிக்கை முடிந்த பிறகு ஆளுகின்ற தமிழக வெற்றிக் கழக அரசால் லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருடைய அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளும் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலகத்துக்கு ஆஜராகுமாறு அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் திமுக முன்னாள் அமைச்சர் ஆமாவேலு லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தான் இந்தியாவில் இல்லை என்று அறிவித்துள்ளார். சிங்கப்பூரில் ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிகிச்சை முடிந்து இந்தியா வருவதற்கு 10 நாட்கள் ஆகும். இந்தியா வந்த பிறகு தான் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலகத்தில் ஆஜராவதாக தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் ஆமாவேலு அவர்களுக்கு சிங்கப்பூரில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. என்ன நோய்க்கான சிகிச்சை என்பது தெரியவில்லை.